படிவேலோட ஒரு மிகப்பெரிய காமெடி டைலாக் இருக்குது. இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்க, எங்கள் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரிய வேணாமா நாங்கள் கப்பை தருவோமா தரமாட்டோமான்னு 92ல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சைன் பண்ணாங்க. அதுலேருந்து இன்ன வரங்க எவ்வளோ ஆண்டுங்க ஆச்சு, ஏறத்தாழ 33 வருஷம் ஆச்சுங்க. மிகப்பெரிய சாம்பியன் ட்ராஃபி, வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப் எதுவுமே வின் பண்ண முடியலை. தரத்திரம் பிடிச்ச பேரில் தான் இருக்காங்க இந்த சவுத் ஆஃப்ரிக்கா. நமக்கே பாவமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. அதாவது இந்தியா கூட இந்த சாம்பியன் ட்ராஃபியை ஜெயிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துடலாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. மைதானத்தில் கண் கலங்கிட்டாங்க. ஆன் த ஸ்பாட்டில் வந்துட்டு டேவிட் மில்லர் அடிச்சு நொறுக்குனார். முடிஞ்ச அளவுக்கு உயிரை கொடுத்து விளையாண்டாருங்க மனுஷன். 67 பந்தில் சதங்க. பட் அப்படி இருந்து முடியலை. ஏன்னா ஸ்கோர் 362 ரன். நியூசிலாந்து வந்துட்டு இன்னைக்கு செமிஃபைனல் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். சாம்பியன் ட்ரோஃபி டுடே மேட்ச் வந்துட்டு நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க. நாக் அவுட் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஆரம்பத்துலேருந்து இந்த இயர் போன இயர் எல்லா டீமையும் டாமினேட் பண்ணாங்க. அவங்க தான் இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் அவங்கள அதிருபுதிரி ஆக்கிட்டாங்க என்றே சொல்லாங்க. வேற மாதிரி வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். நியூசிலாண்டு வந்துட்டு டீம் இந்தியா அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நம்ம எண்ணில் சொல்லலாம். ஓகே, 362 ரன் அடிச்சிருந்தாங்க. ராச்சின் கேன் வில்லியம்சன் சதம் அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ராச்சின் ரவீந்திரா தான். இவங்க 2 பேரும் அப்படியே தூக்கி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. சரி, பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க இல்லையா, நல்ல ஃபார்ம் மாதிரி கொத்தி விடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அந்த மாதிரி தாங்க நடந்துச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. ஸ்கோர் எகிரிடுச்சு. 362 விட்டாங்க. அண்டு டேவிட் மில்லர் கடைசி வர போராடி 100 ரன் அடித்தாருங்க. 312 ரன் அடித்தாங்க. 50 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. உடனே அந்த ஸ்பாட்லேயே கண் கலங்கிட்டாரு. ஓய்வு அறிவிச்சிட்டாருங்க. டக்குன்னு மைக்கை வாங்கி அறிவிச்சிட்டாரு. இப்படி நடப்பது இதுவே முதல் முறை. இந்த சூழலில் இந்தியா நியூசிலாந்து அதாவது ஃபைனலை வந்துட்டு சந்திக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்டு நியூசிலாந்து வந்துட்டாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் தான். டெஃபினட்டாக வின் பண்ணிடுவாங்க. அதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அதாவது டேவிட் மில்லர் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வீரர்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்துட்டு ஒரே வென்யூவில் இருக்காங்க. இப்போ மற்ற டீம் இருக்கு இல்லையா, ராவல்பிண்டி, நாக்பூர், ஒவ்வொரு கண்ட்ரியாக சுற்றிட்டு தான் துபாய் வராங்க. மாற்றி போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்வைவருங்க. பட் இந்தியா அப்படி கிடையாது. நோகாமல் நுங்கு சாப்பிட்றாங்க. ஒரே இடத்துல இருக்காங்க. அலைச்சல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்ட்டிக்காமல் அந்த ஆடுகளத்திலே இருக்காங்கன்னு வைங்களா. அதனால அவங்களுக்கு ஓன் பிச்சு. அதனால வந்துட்டு ஒன்றுக்கு போக வச்சிருவாங்க. டீம் இந்தியாவுக்கு தான் கப்பு உறுதியாகி போச்சு. இந்த நியூசிலாந்து வீரர்களே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாதுங்க. நாங்கள் தோத்துட்டோம். நாங்கள் மிகவும் நேசிக்கிற டீம் வந்துட்டு டீம் இந்தியா தான். அவங்க ஜெயிக்கட்டும், அவங்க வந்துட்டு இந்த சாம்பியன் ட்ராஃபியை ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டு இந்திய தேசிய கொடியை எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வேற லெவல் கூஸ் பம்புங்க. அதாவது நீங்கள் ஜெயிங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகேவா, அதுதான் ட்ரூவாக போகுது. 7 டீமும் ஒவ்வொரு கண்ட்ரியாக சுற்றி போய் விளையாண்டு டயர்டாகி ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினங்க. ஆனால் இந்தியா நோகாமல் ஒரு இடத்துல இருக்கிறதுனால டெஃபினட்டாக அவங்க வின் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா துபாயை தவிர வேறு எங்கேயுமே போல இந்த சாம்பியன் ட்ராஃபி அந்த ஆடுகளும் கண்டிஷனும் இவங்களுக்கு புரியும். அதனால தான் 4 ஸ்பின்னரை வச்சு எப்படி விளையாடுற ரோஹித் சர்மா அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆடுகளத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க. எந்த டீம் வந்தாலும் அங்கே இந்தியா வீழ்த்த முடியாது. அது சாத்தியமில்லாத ஒன்று. அண்டு நியூசிலாந்து வந்துட்டு நீங்கள் சும்மா போங்கடா, போயிட்டு கையை வீசிட்டு தான் வர போகிறீங்க. அண்ட் எங்கள் சாமன் சும்மா விடாதான்னு சொல்லிட்டு இந்திய தேசிய கொடியை எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்றே சொல்லலாம். இந்த முறை மீண்டுமாடா தோப்பீங்க, அந்த மாதிரி தான் தோத்துக்கிட்டு இருக்காங்க 33 வருஷமா. ஓகேங்க, இந்தியா நியூசிலாந்து அண்ட் ஃபைனல் சந்திக்கிறாங்க. இதில் யார் வந்துட்டு சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுவாங்க, இது வந்துட்டு குழந்தை கூட தெரியும். அது நியூசிலாந்து வீரர்களே சொல்லியிருக்காங்க. ஓன் கண்டிஷனில் இருக்கிறதுனால, வெளியே சுத்தாமல் இருக்கிறதுனால இந்தியா தான் இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்கன்னு நியூசிலாந்து வீரர்களை கேன் வில்லியம்சனும் ராச்சினும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இட்ஸ் ட்ரூ ஆகுமா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.